எனது அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடம் ராயல் பாவா இங்கிலீஷ் வெப் டேபிள் A to Z. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடம் 921 930 வரைக்கும் 10 வினைச்சொற்களை பற்றி விரிவாக நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக in general, students have to study at least 10 verbs every day. Please note that each and every verb has been explained with examples. பொதுவாக ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் மாணவர்கள் 10 வினைச்சொற்கள் கற்க வேண்டி இருக்கிறது. உதாரணங்களுடன் ஒவ்வொரு வினைச்சொற்களும் விளக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த வினைச்சொற்களின் புத்தகம் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கின் மூலம் கிடைக்கும். லிங்கில் போங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். விருப்பம் இருந்தால் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். பொதுவாக ஆங்கிலத்தில் பிரதான ஒன்று, மிக முக்கியமாக ஒன்று வினைச்சொல் என்று கருதப்படுகிறது. தொழிலை குறிக்கின்ற சொல். இந்த தொழிலை குறிக்கின்ற வினைச்சொல்லை அடிப்படையாக கொண்டுதான் இலக்கணமே பொதுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு வினைச்சொல் 4 நிலையில் இருக்கும். ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அதனை அடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துள்ளது எக்ஸாம்பிள்ஸு கொடுத்துள்ளேன். இப்போ 921 இதனுடைய அர்த்தம் என்னென்னா, ட்ரெட்ஜுன்னு ஒரு வார்த்தை. இதுக்குள்ள அர்த்தம் வந்து என்ன கேட்டிங்கன்னா, தூர்வாறு, கழிவுகளை அகற்று. ட்ரெட்ஜ் என்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தம் தூர்வாறு, கழிவுகளை அகற்று. ட்ரெட்ஜ், ட்ரெட்ஜு, 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 ட்ரெட்ஜி. இப்போ இதில் வந்து போலீஸ் ஹேவ் ஸ்பெண்ட் வீக்ஸ் dredging the lake, but have not found her body. The police have spent weeks dredging the lake, but have not found her body. போலீஸ் பல வாரங்கள் அந்த ஏரியில் தூர்வாரி, அதை தூர்களை அகற்றுவதில் அவர்கள் பல வாரங்களை செலவழித்திருக்கிறார்கள். ஆனால் அவளுடைய பாடி, உடலை கண்டுபிடித்து இருக்கிறது இல்லை. இந்த ரெண்டுமே ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஹேவ் ஸ்பெண்ட் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இடத்துல ஹேவ் நாட் ஃபவுண்ட், இதுவும் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான், ஆனால் நெகட்டிவில் கொடுத்துருக்கு. முதல் வாக்கியம் அஃபர்மேட்டிவ், ரெண்டாவது வாக்கியம் வந்து நெகட்டிவில் கொடுத்துருக்கு. இது ஏற்கனவே இந்த ட்ரெட்ஜ் என்ற ஒரு வார்த்தை வந்து இந்த கடலில் வந்து கப்பல்களில் வந்து ட்ரெட்ஜிங் ஆப்ரேஷன், மணலை வந்து அள்ளி தூர போடுவாங்க. அதுக்கு ட்ரெட்ஜிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெட்ஜிங் ஆப்ரேஷன் கடலை ஆழப்படுத்துவதற்கு அந்த மேட்டில் உள்ள மணல்களையும் அல்லது உள்ள கொஞ்சம் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மணலையும் அள்ளி வெளியே போடுவாங்க. அப்போ தான் கப்பல் வந்து ஈஸி மூவிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக செய்வாங்க. இந்த செயலுக்கு பேர் ட்ரெட்ஜிங் ஆப்ரேஷன் பேர். அதுக்கடுத்து 922 நனை அல்லது ஈரமாக்கு. ட்ரெஞ்சு
ட்ரெஞ்சுடு, ட்ரெஞ்சுடு, ட்ரெஞ்சிங். ட்ரெஞ்சுன்னு சொன்னால் நனை அல்லது ஈரமாக்கு. அந்த ட்ரெஞ்சு என்ற வார்த்தைக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ட்ரெஞ்சுடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ட்ரெஞ்சுடு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ட்ரெஞ்சிங். He was completely drenched by the time he got home. அவன் வீட்டுக்கு வந்த அந்த சமயத்தில் முழுமையாக நனையப்பட்டிருந்தான், ஈரமாக்கப்பட்டான். அப்போ இது வந்து என்னட்டின்னா கம்ப்ளீட்லி ட்ரெஞ்ச். இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, பேசிவ் வாய்ஸ். பை த டைம் ஹீ காட் ஹோம், வீட்டுக்கு நுழைஞ்ச அந்த நேரத்திற்குள் அப்படின்னு நம்ம அடுத்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தால 923 ஆடைகளை அணிவி அல்லது உடுத்து. ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸுடு, ட்ரெஸ்ஸுடு, ட்ரெஸ்ஸிங். மை ஹஸ்பண்ட் யூஸ்வல்லி ட்ரெஸ்ஸஸ் த சில்ட்ரன் ஃபார் ஸ்கூல். பொதுவாக என்னுடைய கணவர் குழந்தைகளுக்கு எல்லாம் அவர் வந்து ஆடை அணிவிக்கிறார். ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். பள்ளிக்கான ஆடைகளை அவங்களுக்கு ஹஸ்பண்டு தான் உடை உடுத்துகிறார் குழந்தைகளுக்கு. ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 924 ஒழுகு, வடி, சொட்டு, ஜொல்லு விடு. அப்போ ட்ரிபிள், ட்ரிபிள்டு, ட்ரிபிள்டு, ட்ரிபிளிங். பேபிஸ் ட்ரிபிள்ட் எ லாட். குழந்தைகள் வந்து சொல்லு விடும் அல்லது சொட்டு விடும், வாயிலிருந்து ஒழுகும். யூ ஷுட் ட்ரிபிள் சம் ஆயில் ஓவர் த வெஜிடபிள்ஸ். நீ வந்து காய்கறிகளின் மீது கொஞ்சம் ஆயில், எண்ணெய் விட வேண்டும். கொஞ்சம் சொட்டு எண்ணெய் விடணும். இது வந்து மாடல் வெர்ப்பு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். மாடல் வெர்ப்பில் சூட்டு அமைப்பில் வந்து he has dribbled the ball against the ground. இவன் வந்து என்ன செஞ்சுருக்கான், ட்ரிபிள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுறது. அது வந்து எப்படின்னா தட்டுறதுக்கு பேர் தான் இதில் ட்ரிபிள்னு சொல்லலாம். he has dribbled the ball against the ground. அந்த கிரவுண்டில் அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி இருக்கிறான். அப்போ இது வந்து என்ன, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடியது வந்து 925 மிதந்து செல். அதுக்கடுத்தால் நீர் காற்றின் போக்கில் செல், மனம் போன போக்கில் போ. அப்போ இது வந்து எப்படி, ட்ரிப்டு, ட்ரிப்டட், ட்ரிப்டட், ட்ரிப்டிங். ஸ்மோக் ட்ரிப்டட் அக்ராஸ் த ரூட் டாப்ஸ். புகை அந்த கூரையின் மேல் பகுதியில் வழியாக மிதந்து சென்றது. இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். போட் ட்ரிப்டட் டுவர்ட்ஸ் த பீச். அந்த படகு கடற்கரையை நோக்கி காற்றில் மிதந்து சென்றது. இந்த ரெண்டு சென்டென்ஸும் வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ். துளையிடு, உடற்பயிற்சி செய். ட்ரில், ட்ரில்டு, ட்ரில்டு, ட்ரில்லிங். இதில் வந்து த என்ஜினியர்ஸ் வேர் ட்ரில்லிங் ஃபார் ஆயில். அந்த பொறியாளர்கள் வந்து எண்ணெய்க்காக துளையிட்டு கொண்டு இருந்தார்கள், தரையை துளையிட்டு கொண்டு இருந்தார்கள். இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரேன்.
1 minute. Sorry for the disturbance. இப்போ துளையீடு அப்படிங்கிறதுல வந்து the engineers were drilling for oil. அந்த பொறியாளர்கள் வந்து ஆயிலுக்காக துளையிட்டு கொண்டிருந்தார்கள். Past continuous tense, affirmative sentence. Students drilled in the playground in the presence of district collector. மாணவர்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய முன்னிலையில் பிளே கிரவுண்டில் பயிற்சி செய்தார்கள், உடற்பயிற்சி செய்தார்கள். இது வந்து என்னட்டிங்கன்னா பாஸ்ட்டு சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். குடி அல்லது மது அருந்து அப்படின்னு சொல்லலாம். ட்ரிங்கு, ட்ராங்கு, ட்ரங்கு, ட்ரிங்கிங். He was drinking a glass of milk. அவன் ஒரு கிளாஸ் மில்கை குடித்து கொண்டு இருந்தான். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்து வந்து 9:28. ஒழுகு, வடி, சொட்டு, சொட்டு சொட்டாக விடு. ட்ரிப்பு, ட்ரிப்டு, ட்ரிப்டு, ட்ரிப்பிங். Sweat was dripping from his face. Sweat was dripping from his face. வேர்வை அவனுடைய முகத்திலிருந்து சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டு விழுந்து கொண்டு இருந்தது. இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கடுத்து வாட்டர் வாஸ் dripping down through the roof. Water was dripping down through the roof. தண்ணீர் வந்து கூரையில் இருந்து, கூரையின் வழியாக ஒழுகிக்கொண்டு இருந்தது. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். 9:29. ஓட்டு, செலுத்து, துரத்து, பயணம் செய், காரணமாக. டிரைவ், ட்ரோவ், டிரைவன், டிரைவிங். He drives a red sports car. அவன் ஒரு சிகப்பு விளையாட்டு காரை ஓட்டுகிறான். present simple tense, affirmative sentence. Arguments and violence drove her to leave home. அதாவது வந்து வாதங்கள், அதுக்கடுத்தாலும் வயலன்ஸ், வன்முறை அவளை வீட்டில் இருந்து விட்டு செல்வதற்கு அவளை துரத்தியது, காரணமாக இருந்தது, அவளுக்கு காரணமாக இருந்தது. இதுவும் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸு, அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்தால 9:30. தூறல் அடி, சிறுமலை தூறு. ட்ரிசில், ட்ரிசில்டு, ட்ரிசில்டு, ட்ரிசில்டு. when it drizzles in summer. Hiking can be pleasant. சம்மரில் வந்து சிறு சிறு மழை தூறல் இருக்கும் பொழுது ஹைக்கிங், அதாவது வந்து மேலே பறந்து செல்வது, மேலே போவது ஒரு இன்பகரமாக இருக்க முடியும். ஹைக்கிங், மேலே போகிறது. அப்போ இதில் வந்து என்னட்டிங்கன்னா when it drizzles in summer, இது ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸு. when என்ற லிங்கிங் வேர்டு வந்து ஹைக்கிங் கேன் பி ப்ளசன்ட். ஹைக்கிங்னா உயர போகுதல், மேலே ஏறுதல்னு சொல்லணும். அது வந்து என்ன செய்யலாம்னுட்டிங்கன்னா இன்பமாக இருக்க முடியும்.
இது ஒரு வாக்கியம். இது மாடல் வெர்பில் வந்த ஒரு வாக்கியம். இது ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ், அதுவும் ஒரு அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். மாணவர்களை நன்கு படியுங்கள், ஒன்றன் பின் ஒன்றாக படியுங்கள், டிக்ஷனரியை ரெஃபர் செய்யுங்கள், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய உதாரணங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை படிப்பதால் உங்களுக்கு உள்ள பயன், ஆங்கில ஏடுகளையும் நீங்கள் படிக்க முடியும், அதே சமயத்தில் ஆங்கில புத்தகங்களையும் படிக்க முடியும், கதை கட்டுரைகளை படிக்க முடியும். நீங்கள் சொந்தமாக எழுதுவதற்கும் முயற்சி செய்யலாம். மேலும் நீங்கள் டென்ஸ் படிக்க வேண்டும், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் படிக்க வேண்டும். இது சம்பந்தமான படிப்பு உங்களுக்கு எங்களது யூடியூப் சேனலில் கிடைக்கும். ராயல் பாவா என்ற யூடியூப்பில் கிடைக்கும். யூடியூப்பில் மாணவர்களை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை அனுப்பி கொடுங்கள், அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்யட்டும். நல்ல முறையில் படியுங்கள், உங்கள் வாழ்க்கை சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். விடைபெறுகிறேன்.